friends, welcome back to S.R.CREATION 0.1. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம நேஷனல் ஃபிளாகோட பேட்ச் வந்து ஈஸியா செய்ய போறோம். ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிள் மெத்தட்லயே செய்ய போறோம். அது எப்படி செய்யறதுன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம வீடியோக்குள்ள பார்த்த முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் கொடுத்து ஆல் என்ற ஆப்ஷன் கிளிக் கொடுத்து வச்சுக்கோங்க. நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு உங்களுக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பீஸ் தேவைப்படும். வந்து சின்ன கார்ட்போர்டு இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி கொஞ்சம் மெலிசாக இருக்குதா பார்த்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கேப் எடுத்துக்கோங்க. ஒரு பாட்டிலோட கேப்பை கொஞ்சம் பெருசாக இருக்குதா பார்த்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸில் பேட்ச் வேணுமோ அந்த சைஸில் கேப் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து இந்த ஷேப்பில் இருந்தால் போதும், அதனால் இந்த ஷேப்பில் நான் ரவுண்ட் ஷேப்பில் ட்ரா பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து கொடி இருக்கிற ஷேப்பில் அந்த மாதிரி கூட ட்ரா பண்ணிக்கலாம். நான் இந்த ஷேப் வேணுன்றதுனால இந்த ஷேப் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு இதை வந்து சிசரை யூஸ் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கரெக்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி A4 ஷீட் பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம ட்ரா பண்ணி மார்க் பண்ணி வச்சுருந்த கேப்பை அதே மாதிரி A4 ஷீட்லேயும் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக ஏதாச்சும் பென்சிலை யூஸ் பண்ணி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரவுண்ட் ஷேப்பில். நீங்கள் எந்த ஷேப் வேணால் பண்ணிக்கலாம், நான் இப்போ ரவுண்ட் ஷேப் தான் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதையும் சிசரில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிசரில் கட் பண்ணி எடுத்தாச்சு ஒயிட் கலர் பேப்பரை. இப்போ கீழே வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம ஒரு லைனை ட்ரா பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி அதாச்சும் நேஷ்னல் ஃப்ளாகில் 3 லைன்ஸ் இருக்கும், அதனால் அதாச்சும் 3 கலர்ஸ் இருக்கும். அதில் வந்து நம்ம 2 லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒயிட் கலருக்கு மட்டும் நான் கொஞ்சம் சின்னதாக தான் ஸ்பேஸ் விட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பாருங்கள், நான் இந்த மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன் லைனை. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இது மேலே ஆரஞ்சும் கீழே வந்து க்ரீன் கலரும் அடிக்க போகிறோம். சென்டரில் ஒயிட்டாக விட்டுட்டு அதாச்சும் நடுவில் வந்து அசோகா சக்கரம் வந்து ட்ரா பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கலர் அடித்து முடிச்சுட்டு இந்த மாதிரி கிரையான்ஸில் தான் நான் அடிச்சிருக்கேன். அதுக்கு மேலே பேப்பரை வச்சு இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. எதுக்கு நான் இந்த மாதிரி தேய்க்க சொல்கிறேன்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கு, அங்கங்கே அந்த கலர்லாம் திக்காக தெரியாது. இந்த மாதிரி தேய்ச்சி வைத்திங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம நடுவில் வந்து நம்ம அந்த அசோகா சக்கரா ட்ரா பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு டயக்ராம் மாதிரி ட்ரா பண்ணிங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு லைன்ஸை போட்டுருங்க. இதில் வந்து நம்ம 24 லைன்ஸ் இருக்கும், ஆனால் நம்மளால் 24 லைன்ஸ் இது உள்ளே போட முடியாது. அதனால் எத்தனை லைன்ஸ் வருதோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த ப்ளூ கலரை யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி லைன்ஸ்லாம் நிறையா போட்டு வச்சுக்கோங்க. நம்ம நிறைய லைன்ஸ்லாம் போட்டு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட பேட்ச் சிம்பிளாகவே ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பின்னாடி வந்து நம்மளுக்கு பின்னு போடணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம் கார்ட்போர்டில் எடுத்து. இந்த மாதிரி கார்ட்போர்டில் க்ளூ அப்ளை பண்ணுறேங்க. இந்த மாதிரி கம்மை ஃபெவிகால் கம் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி இன்னொரு கார்ட்போர்ட் பீஸ் ஏதாச்சும் எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்குங்க இதை. ஏன்னா நீங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் கையில் கூட தேய்ச்சி விட்டுக்கலாம். அப்படியே நீங்கள் ஒட்டினீங்கன்னா பேப்பர் வந்து அங்கங்கே இதுவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இந்த மாதிரி ஸ்மூத்தாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே எடுத்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதை இந்த மாதிரி அப்படியே எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டும் நம்மளுக்கு ஒரே சைஸில் இருக்கிறதுனால கரெக்டாக பேஸ்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு. அதுக்கு மேலேயும் நீங்கள் இந்த மாதிரி கார்ட்போர்டை வச்சு நல்லா ஸ்மூத் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அங்கங்கே மடிப்பு இதெல்லாம் தெரியாது. நம்ம நெக்ஸ்ட்டு இதுக்கு பின்னாடி வந்து நம்ம பின்லாம் செட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஊக்கு ஏதாச்சும் எடுத்துக்கோங்க. ஏதாச்சும் நார்மலாக பின்னு வீட்டில் இருக்கிற வேஸ்ட் பின் இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஊக்கை ஏதாச்சும் அந்த பின்னை இந்த மாதிரி வச்சுட்டு இங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு பேப்பரை யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட சில்வர் டேப் இருந்தால் சில்வர் டேப்லேயும் பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இந்த மாதிரி பேப்பரில் க்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கரெக்டாக நல்லா கையில் தேய்ச்சி விட்டுட்டு இந்த மாதிரி வச்சு அதாச்சும் அந்த பின்னுக்கு சென்டரில் இந்த மாதிரி விட்டு அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. இதை வந்து நீங்கள் டபுள் பேப்பர் போட்டு கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுன்றதுக்காக இன்னொரு பேப்பரும் கம்மு தடவி அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இதை வந்து செஞ்சாச்சு. ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு சிம்பிள் தான், கொஞ்சம் பொருள் இருந்தாவே இதை செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இதை போட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. பின்னாடி கூட நம்ம ஊக்கு செட் பண்ணியிருக்கோம். இது வழியாக நீங்கள் அப்படியே ஷர்ட்டுக்குள்ளே போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் போட்டாச்சு. ரொம்பவே கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு. கண்டிப்பாக நீங்கள் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இண்டிபெண்டன்ஸ் டே கிட்ட வருது, அதனால் செஞ்சு வச்சுங்க. இந்த மாதிரி கடையில் கூட நம்ம வாங்க தேவையில்ல, இந்த மாதிரி வீட்டிலே செஞ்சுக்கலாம். நம்மளுக்கு எப்படி எந்த மாதிரிலாம் வேணுமோ அந்த மாதிரி ஈஸியாக வீட்டில் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன கார்ட்போர்டு இருந்தால் போதும். இது கண்டிப்பாக நீங்கள் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் கொடுத்து ஆல் என்ற ஆப்ஷன் கிளிக் கொடுத்து வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.